வணக்கம் தமிழ் குயின் நேர்களே. இந்த வீடியோவில் 3 முடிச்சு சீரியலில் நந்தினி கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிட்டு இருக்கிற சுவாதி கொண்டே அவங்களுடைய தெரியாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், அவங்களுடைய குடும்பம் திருமணம் பற்றிய நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 3 முடிச்சு சீரியலில் உங்களுக்கு யாருடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும்? நம்ம நந்தினியாக நடிக்கிற சுவாதி கொண்டேவுடைய நடிப்பா, இல்லை சூர்யாவை நடிக்கிற நியாஸ் அவர்களுடைய நடிப்பா? யாருடைய நடிப்பு பிடிக்குமோ அவங்களுடைய பெயரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நந்தினியா சூர்யாவா அப்படிங்கிறத. நம்ம சுவாதி கொண்டே அவர்கள் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் February 28, 1992 பிறந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு 34 வயதாகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சின்ன வயசுலேருந்து ஆசையை எப்படியாவது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான். இவங்களுடைய அப்பா பெயர் பார்த்திங்கன்னா நட்ராஜ், அம்மா பெயர் சோபா, தங்கச்சி பெயர் சோனு. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸ், அதுக்கப்புறம் பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி ஆசையும் இருந்திருக்கு. இவங்களுடைய ஆசை ஒரு வயசுக்கு மேலே நிறைவேறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவங்க பார்த்திங்கன்னா கன்னடாலேயே ஒரு 4 படம் நடிச்சிருக்காங்க. இவங்க 2018 முதலாக நடித்த படம் தான் கட்டுக்கத்தி அப்படிங்கிற படத்தில் கன்னடாவில் நடித்தாங்க. அது தொடர்ந்து 3 பார்த்திங்கன்னா கன்னடா மூவியே நடித்தாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளித்திரை கை கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கன்னடாலேயே பார்த்திங்கன்னா அவங்க சீரியலும் நடிக்க ஆரம்பித்தாங்க. யார் அவ்வளோ அப்படிங்கிற சீரியல் நடித்தது மூலிமா மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் தமிழில் இவங்களுக்கு சீரியல் நடிக்கிற வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் இவங்க விஜய் டிவியில் ஈரமான ரோஜாவை 2 சீரியலில் பிரியா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் நீங்காத இடத்த பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் நான் இந்த சீரியல் நடிக்கும்போது எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, போக போக நான் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈரமான ரோஜா 2 சீரியலுக்கு அப்புறமா இப்போ எனக்கு 3 முடிச்ச சீரியலில் இந்தளவு வரவேற்பு கிடைக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதாவும் நம்ம சுவாதி கொண்டே அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்னுடைய திருமணத்தை பற்றி கேட்குறாங்க, எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. என்னுடைய வீட்லேயும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்னுடைய கல்யாண விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ என்னுடைய தம்பியுடைய வெட்டிங்கில் எடுத்த அந்த ஃபோட்டோஸை பார்த்து எனக்கு மேரேஜ் ஆகிடுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்க. இல்லை, அது என்னுடைய மேரேஜ் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா அவங்க தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இந்த 3 முடிச்சு சீரியல் நடித்ததுக்கப்புறமா எனக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். நிறைய மக்கள் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் கன்னடாவில் மூவி நடிக்கும்போது எவ்வளோ ஆசைப்பட்டனோ இப்போ அது எல்லாமே என்னுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாருமே நந்தினியை என்னை ஏற்றுக்கிறாங்க. 3 முடிச்சு சூரியனில் உங்களுடைய ஜோடியும் சூர்யாவுடைய ஜோடி பொறுத்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிறதாவும் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கும் சூர்யாவுக்கும் பார்த்திங்கன்னா செட்டில் எப்போவுமே நிறையா சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். நானும் அவனும் எலியும் புனையும் மாதிரி தான் அடிச்சுட்டே இருப்போம். டாம் அண்ட் ஜெரி ஃபைட் எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் வெளியே பார்க்குற மக்கள் எல்லாருமே உங்களுக்கு ஜோடி பொறுத்த சூப்பராக இருக்குது, நீங்களும் சூர்யாவுமே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நியாஸ் அவர்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்கு, அவன் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாதி கொண்டே அவர்களும் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக நிறைய மக்கள் எனக்காக நிறைய விஷயங்கள் நேரம் எடுத்து மெனக்கெட்டு பண்ணுறீங்க. ஒரு சிலர் என்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு என்னுடைய பேரில் ஃபேன்ஸ் பேஜில் க்ரியேட் பண்ணி எனக்காக நிறைய விஷயங்கள் சிரமம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, தொடர்ந்து இவங்களை நடித்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் நல்ல கதாபாத்திரங்கள் எடுத்து நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. சவாலான கதாபாத்திரங்கள் நடிக்கணும்னு சொல்லி தான் என்னுடைய கனவும் கூட. கண்ணு தெரியாத மாதிரி, காது கேட்காத மாதிரி, மாற்றுத்திறனாளியாக இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. எனக்கு அந்த கதையின் நாயகியாகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஏதாவது ஒரு சீரியலில் மெயின் லீடாக ஹீரோயினை மையமாக வச்சு எடுக்கிற சீரியல் மாதிரி நடிக்கணும்னு சொல்லி எனக்கு பெரிய ஆசை இருக்குது. கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கிடச்சிதுன்னா நான் உடனே நடித்து உங்கள் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படிங்கிறதாவும் நம்ம சுவாதி கொண்டே அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயமே மெய்யழகன் படத்தில் நம்ம அரவிந்த் சாமி அவர்களுடைய தங்கச்சியாக புவனா ரோலில் நடிச்சிருந்தேன். அதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அரவிந்த் சாமி அவர்கள், கார்த்தி அவர்கள், அரவிந்த் சாமி சார் பார்த்திங்கன்னா என்னுடைய காலில் கொலுசெல்லாம் போட்டு விடுவார். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பர்சனலான ஒரு விஷயம். அதை நினச்சி நான் எப்போவுமே சந்தோஷப்படுவேன். ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து தமிழ் படங்கள் நடிக்கணும்னு சொல்லி தான் எனக்கு ஆசையும் இருக்குது. அதுக்காக எனக்காக நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. நான் கூடிய சீக்கிரம் சினிமாவில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி கொண்டே அவர்கள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இன்டர்வியூ கொடுக்குறதா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் மக்கள் மத்தியில் போய் நான் பிரபலமும் ஆனேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நல்ல சீரியல் நடித்து உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கூட சுவாதி அவர்கள் சொன்ன இந்த எல்லா விஷயங்களை பற்றியும்
உங்களுக்கு அவங்க நடித்த சீரியலில் ஈரமான ரோஜாவை 2 பிடிக்குமா இல்லை 3 முடிச்சு பிடிக்குமாங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான சீரியல் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.